அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு கெஸ்ஸிங் கிளாஸில் பார்ட் 4 கெஸ்ஸிங் கிளாஸில் வந்துட்டு பார்ட் 4 வீடியோ வந்துட்டு இன்றைக்கு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால் எல்லாருமே கிளியராக நோட் பண்ணிக்கோங்க. புரியுதுங்களா? எல்லாருமே கிளியராக நோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த கான்செப்ட் எல்லாமே தெளிவாக உங்களுக்கு புரிய வரும். புரியுதுங்களா? இந்த மாதிரி கான்செப்ட் வரும்பொழுது நீங்கள் ஈஸியாக வந்துட்டு நம்பர் எடுத்து நிறைய வின் பண்ணலாம். சரிங்களா? இதில் நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்ன அப்படின்னா லைன் அப் கான்செப்டுங்க. லைன் அப் கான்செப்டு. சரிங்களா? லைன் அப் கான்செப்ட் இதில் நோட் பண்ணிக்கோங்க. லைன் அப் கான்செப்ட் அப்படின்னு எழுதிக்கோங்க. இன்னைக்கு டோட்டலாக பார்க்க போகிறது ஃபுல்லாகவே லைன் அப் கான்செப்ட் தான். இந்த லைன் அப் கான்செப்ட் வந்துட்டு எப்படி எப்படியெல்லாம் அவன் கேட்குறான் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். லைன் அப் கான்செப்ட்னு ஒரு ஹெட்லைன் போட்டு நான் சொல்லக்கூடிய விஷயங்களை தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. லைன் அப்பில் வந்துட்டு நிறைய மெத்தட் இருக்குது. அந்த எல்லா மெத்தட்லேயுமே வந்துட்டு உங்களுக்கு ஆப்ஷன் காமிச்சிடுவேன். அதை கிளியராக நோட் பண்ணி நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னாவே போதுமானது. ஈஸியாக நிறைய வின்னிங்ஸ் எடுக்கலாம். இந்த லைன் அப் கான்செப்டில் வந்துட்டு நிறைய கான்செப்ட் இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா? அதில் ஒவ்வொரு கான்செப்டாக வந்துட்டு உங்களை காமிக்கிறேன். கிளியராக நோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? இப்போது லைன் அப் அப்படிங்கிறது பாருங்கள், இந்த மாதிரி லைன் அப் வரும். டே பை டேல லைன் அப் வரும். புரியுதுங்களா? அது டாப்லேயும் வரலாம், பாட்டத்துலேயும் வரலாம். டாப்புனா மேலே, பாட்டம்ங்கிறது கீழே. கிளியராக கவனிக்கணும். புரியுதுங்களா? செகண்டு லைன் அப் அப்படிங்கிறது தெரியுங்களா? அதாவது பண்டல் நம்பர் இருக்கு இல்லைங்களா? பண்டல் நம்பருக்குள்ள பண்டல் நம்பர்ஸ் வந்து லைன் அப் வரும். சரிங்களா? பண்டல் நம்பர்ஸ் வந்துட்டு இப்போ ஒரே பண்டல் அப்படிங்கிற காமி சொல்கிறேன் பாருங்க. இப்போது 800ன்னு வச்சுக்கோங்க. 800 to 899 அப்படிங்கிற ஒரு பண்டல் இருக்குங்களா? இதுக்குள்ள லைன் அப் கேட்பான். நெக்ஸ்ட்டு புரியுதுங்களா? நெக்ஸ்ட் லைன் அப் எப்படி கேட்பான் தெரியுங்களா? அதாவது இந்த மாதிரி கான்செப்டில் வரும். இந்த மாதிரி கான்செப்டில் புரியுதுங்களா? அதாவது 10, 20, 30, 40, 50 இப்படி வரும். 10க்கு 100ல் 200, 300, 400, 500 இப்படி இந்த மாதிரி கான்செப்டில் வர்றது இது ஒரு கான்செப்ட். புரியுதுங்களா? அப்போது இந்த மாதிரி நிறைய டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. அந்த டிஃபரன்ஸ் எல்லாமே இப்போ உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இதை நான் ஆப்ஷன் அப்படின்னு சொல்கிறத காட்டிலுமே இது எப்படிலாம் வந்திருக்கு அப்படிங்கிறது காமிக்கும் போது உங்களுக்கு ரொம்ப கிளியராக புரிதல் ஏற்பட்டுரும். அதை வந்துட்டு இப்போ போர்டில் நோட் பண்ணுறேன். கிளியராக நோட் பண்ணிக்கோங்க. டே பை டே எப்படிலாம் வருது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போது 23ல் எப்படி வந்திருக்கு அப்படின்னா 0 331, 0 335, 0 363. இந்த 3 நம்பருமே 200 வந்திருக்கு. நெக்ஸ்ட் டே 21/3. நெக்ஸ்ட் டே 21/3ல் 0 312, 0 317, 0 353, 0 373. புரியுதுங்களா? அது இதில் என்ன ப்ரைஸில் வந்திருக்கு அப்படின்னு இது எல்லாமே 100 ரூபா ப்ரைஸில் வந்துருக்குங்க. வேறு நம்பர் எதுவும் வரல. அதே 22/3ல் 0 383 வந்துட்டு 2000 வருது. எப்படி வந்துச்சு? இந்த லைன் ஆஃப் கான்செப்டை வந்துட்டு நீங்கள் பார்க்க போகிறீங்க. இங்கே பார்த்துங்க.
நம்ம தெளிவாக ஒரு ஆப்ஷன் பாருங்க, 2 ஒரே பண்டலில் 2 நம்பர் கொடுத்துருக்கான். இங்கே 363 தனியாக நிற்கிது. இங்கே பாருங்கள், இந்த 2 நம்பரு ஒரே பண்டல் 353 373 தனியாக நிற்கிதா? 63 53 73, அதாவது தெளிவாக பார்த்துக்குங்க. 0 353 0 363 0 373. அடுத்து நெக்ஸ்ட் என்ன வரும் அப்படின்னா நீங்களே இங்கேயே கணிச்சிடணும். புரியுதுங்களா? 5 6 7 5 6 50 60 70 வந்துடுச்சு. அடுத்து என்ன வரும்? 0 383 வரும். நம்ம தெரிஞ்சு எடுத்துருந்தோம் அப்படின்னா போதும். சரிங்களா? இங்கே இந்த ஆப்ஷன் வந்துட்டு நமக்கு இங்கே கொடுத்துட்றான். நெக்ஸ்ட் என்ன வருங்கிறது புரியுதுங்களா? 383 எடுத்துருந்தீங்க அப்படின்னா 2000 ரூபா. ஒரு செட் எடுக்கும் பொழுது 24,000 ரூபா அப்படிங்கிறது உங்கள் கைக்கு கிடைச்சிருக்கும். புரியுதுங்களா? இந்த கான்செப்ட் வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். இது ஒரு ஆப்ஷன். சரிங்களா? இதே மாதிரி நிறைய ஆப்ஷன் நான் காமிக்க போகிறேன். இதை கிளியராக நோட் பண்ணி பார்த்தீங்கன்னாவே போதுமானது. நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, 16/3 2026 தான் நான் சொல்கிறது. 0808 200 ரூபாவில் வருது. 0803 100 ரூபாவில் வருது. 17/3 0806. சரிங்களா? இது வந்து 500 ரூபாவில் வருது. இதில் இன்னும் ப்ரைஸ் நம்பர் வந்திருக்கும். எல்லாத்தையும் எழுதுனா லேட் ஆயிரும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு அந்த ஆப்ஷன் சொல்லி தரணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் அது எல்லாத்தையும் எழுதலை. நீங்கள் வேணும்னா போயிட்டு அந்த 3வது மாதத்தில் இந்த டேஸில் செக் பண்ணிங்கன்னாவே அந்த கிளியராக உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். இங்கே என்ன நடந்துருக்குன்னு பாருங்கள். 803 808 இது 2 ஆப்போசிட் நம்பரு தான். நம்மளை குழப்பறதுக்காக இப்படி கேட்டு வச்சிருக்கான். 808 806. இதுக்கு சென்டர் நம்பர் என்ன? 807 806 808. இது சென்டர் நம்பர் 807. அந்த 807 18ஆம் தேதி வந்துட்டு 5000 கொடுக்குறான். அப்போது இங்கே நம்ம யூகிச்சு கரெக்டாக எடுத்திருந்தோம் அப்படின்னா 60,000 ரூபா அப்படிங்கிறது கிடைத்திருக்கும். இது ஒரு ஆப்ஷன். இது பாருங்க, ஒரே பஞ்சுக்குள்ள வந்துட்டு கேட்டிருக்கான். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்துக்கோங்க. அதே 3வது மாதத்துலேயே தான் நான் போகிறதெல்லாம் 3வது மாதமே தான். 14/3 அன்னைக்கு வந்துட்டு 0351 1000 ரூபாய் கேட்குறாங்க. 0312 0324 0331 இந்த 3 நம்பர் 200 ரூபாய் கேட்குறாங்க. 0372 0385 100 ரூபாய் கேட்குறாங்க. இதே 5ஆம் தேதி என்ன பண்ணுறாங்கன்னா 0341 வந்துட்டு 5000 கேட்குறான். 0344 வந்துட்டு 500 கேட்குறான். இப்படி வந்துட்டு இந்த லைனப் தெளிவாக நீங்கள் பார்க்கணும். பாருங்க, 1 312 2 3 5, அதாவது 310 ஒரு நம்பரு, 320 ஒரு நம்பரு, 330 ஒரு நம்பரு, 340 மட்டும் மிஸ்ஸு, 350 ஒரு நம்பர். அப்புறம் 360 இல்லை பார்த்தீங்களா? 370 380 கேட்டிருக்கான். அப்போ இங்கே லைனப் வந்துட்டு இதுக்குள்ளே தான் இருக்குது. 10 20 30, அதாவது 312 320 331 கேட்டால் 340 வரல 351 கேட்டிருக்கான். சரிங்களா? நெக்ஸ்ட் டே பாருங்க, 341 5000, 344 500. புரியுதுங்களா? இங்கே இந்த கான்செப்ட் மட்டும்தான் நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. லைன் அப் கான்செப்டில் வந்துட்டு இந்த மாதிரி வந்திருக்கா? இது மட்டும் இங்கே கிடையாது. 331 351 இதுக்குள்ள 2 கான்செப்ட் அடங்கியிருக்கிறான். 331 351 இடையில இருக்கிறது என்ன? 341. புரியுதுங்களா?
இந்த கான்செப்ட்லையும் பார்க்க தெரியணும், இந்த கான்செப்ட்லையும் பார்க்க தெரியணும். அப்போ தான் அதாவது நம்மளுடைய கண்ணோட்டம் அப்படிங்கிறது கிளியராக இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். இல்லைன்னா கடைசி வரைக்கும் நீங்கள் நோட்டில் எழுதிக்கிட்டே தான் இருக்கணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், பார்ட் 3 வீடியோவை பார்க்கும் பொழுது சார்ட் பேப்பர் போட்டு எல்லாம் சொல்லியிருக்கிறேன். இந்த நோட்டில் எழுதுறது, டைரியில் எழுதுறது, பேப்பரில் எழுதுறதுலாம் வேலைக்கே ஆகாது. புரியுதுங்களா? கால்குலேஷன் வந்துட்டு அனலைஸ் பண்ணுறது வந்து சார்ட் பேப்பர் வாங்கிக்கணும். சார்ட் பேப்பர் வாங்கி கிளியராக அனலைஸ் பண்ணால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். புரியுதுங்களா? அந்த மல்லூஸ் லாட்டரி ஆப்பில் வந்துட்டு நான் சொல்லியிருக்கிறேன், எந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணணும், எப்படி நம்பர் எடுக்கணும் அப்படிங்கிறத காமிச்சிருங்க. சார்ட் பேப்பரில் எப்படி பிரிக்கணும் எல்லாமே இந்த பார்ட் 3ல் கிளியராக உங்களுக்கு கொடுத்துருங்க. அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். இல்லைன்னா கடைசி வரைக்கும் நீங்கள் இப்படி எழுதி வச்சுக்க வேண்டியதான். கான்செப்டுகள் தெரியாமல் போயிடும். புரியுதுங்களா? எழுதி பார்க்கணும், டெய்லி எழுதிட்டே வரணும். ஒரு நாள் விடாமல் வந்துட்டு நோட் பண்ணிட்டு வந்தால் மட்டும்தான் அனலைஸ் பண்ண முடியும், இல்லைன்னா அனலைஸ் பண்ண முடியாது. சரிங்களா? நெக்ஸ்ட் ஆப்ஷன் 28/11/2025. என்னடா இவர் 2026 காமிக்கிறாரு, 2025 காமிக்கலையே நீங்கள் நினைப்பீங்களா? அதுக்காக ஒரு 2-3 ஆப்ஷன் 2025 எடுத்து உங்களுக்காக கொடுக்குறேன். சரிங்களா? 88-59ங்க. 88-59, 88-65. இது ரெண்டுமே 200 ரூபாய் கொடுக்குறான். 88-88, 88-99, இது ரெண்டுமே 100 ரூபாய் கொடுக்குறாங்க. மேக்ஸிமம் இந்த 200 ரூபா 100 ரூபா ப்ரைஸ் மட்டும் வர்ற அன்னைக்கு கிளியராக கவனிக்கணும். அப்போ தான் நம்ம ஜெயிக்க முடியும். இதே நெக்ஸ்ட் டே 29/11 என்ன பண்ணுறான்னா 88-46, 88-46, 88-24, இது ரெண்டையுமே 5000 கொடுக்குறான். எப்படி கொடுத்துருப்பான் இங்கே பார்த்துக்குங்க. 50, 60, 70 மிஸ்ஸு, 80, 90 லைனை பார்த்தீங்களா? 5, 6, 7 வரல, 8, 9. சரிங்களா? நெக்ஸ்ட் டே வந்துட்டு 70, 74 கொடுத்துட்டானா, 50 கொடுத்துருக்கானா, 50க்கு முன்னாடி இருக்கக்கூடிய 40 கொடுத்துட்டான், 50க்கு முன்னாடி இருக்கக்கூடிய 40 இல்லை 99 இங்கே முடிஞ்சு 40 கொடுத்துட்டான். 88-46. புரியுது லைனாக எப்படின்ட்டு? திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா தான் புரியும். இந்த வீடியோ வந்துட்டு ஒரே டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியாது. திரும்ப திரும்ப பார்க்கணும், அதையும் எழுதி பார்க்கணும், அப்போ தான் புரியும். சரிங்களா? எழுதி எழுதி பாருங்கள், கிளியராக உங்களுக்கு புரியும். அடுத்த ஆப்ஷன் பாருங்கள். இதே 2025 தான். 27/10/2025 88-07 1000 ரூபாய் கேட்குறான். 88-15 200 ரூபாய் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 88-12 88-27 88-33 88-96, இதெல்லாம் 100 ரூபாய் கேட்குறான். 28ஆம் தேதி என்ன பண்ணுறான்? 88-40 88-46 88-90, இது 3மே 5000 கேட்குறான். எப்படி கேட்டிருக்கோம் பார்த்துக்குங்க. 0 1 2 3, புரியுதுங்களா? 0 1 இங்கே ஒரு 1 இருக்குது. சரிங்களா? 2 3 0 1 2 3 கேட்டிருக்கேன். அடுத்து என்ன வரும்? 4, அதுதான் 4 2 ப்ரைஸ் கேட்பேன் 5000. அன்னைக்கு அந்த 10 நம்பரையுமே எடுத்திருந்தோம் அப்படின்னா 1,20,000 கிடைச்சிருக்கும். பாருங்க, இந்த நம்பர் இங்கே சம்மந்தம் இல்லாமல் கொடுத்து வச்சிருக்கிறான். 88-96 88-96, இந்த 88-96 ஆப்போசிட் என்ன? 88-91, அதுக்கு பக்கத்து நம்பர் என்ன? 90.
இந்த ஆப்போசிட் கான்செப்டையும் தெளிவாக கொடுத்து வச்சுருக்கேன். ஆப்போசிட்டில் நியர்பை நம்பரும் 5000 கொடுத்து வச்சுருக்கேன். புரியுதுங்களா? எழுதி பாருங்கள், அப்போ தான் புரியும். இது ஒரு ஆப்ஷன். நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்துட்டு 2026 11/3 0710 வந்துட்டு 5000 12/3 0727 0755 200 13/3 0738 0752 இது 500 இது 200 14/3 0749 500 கேட்கலாம். 5/3 நீங்கள் என்ன பத்தில் கீழே எழுதுற 0767 5000 கேட்குறேன். இதில் என்ன புரியுது உங்களுக்கு சொல்லுங்கள். டாப்பில் பாருங்கள், புரியும். 710 ஒரு நம்பர், 720 730 740. இதுக்கடுத்து என்ன பண்ணியிருக்கணும்? 750 தானே வரணும். ஏன் வரல? அதை பாருங்க, நமக்கு இடையிலே கொடுத்து நம்மளை ட்விஸ்ட் பண்ணுறக்காக 755 52 வந்துட்டு 12ஆம் தேதி 13ஆம் தேதி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? நம்ம என்ன நினச்சிருப்போம், அடுத்த நாள் போய் 750 எடுத்தோம்னா நம்ம வந்துட்டு லாஸு. 760 குரூப்பில் எடுத்திருந்தா வின்னு. ஆப்ஷன் எப்படி கேட்டிருக்கான் பார்த்தீங்களா? இது ஒரு ஆப்ஷன். புரியுதுங்களா? இது ஒரு கிளியரான ஒரு ஆப்ஷன். இது வந்துட்டு டே பை டேல கேட்டிருக்கான். டே பை டேல வந்துட்டு அதாவது நான் சொன்ன பார்த்தீங்களா, இந்த லைன் அப் கான்செப்ட். இதுக்கு முன்னாடி காமிச்சது இந்த லைன் அப்பு, இப்போ காமிக்கிறது இந்த லைன் அப்பு. லைன் அப் எப்படி எப்படியெல்லாம் வரும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த டேஸில் போய் நீங்கள் எடுத்தீங்கன்னா இதில் சில நம்பர் கீழே இருக்கும், வேறு ப்ரைஸில் இருக்கும். இதுதான் டாப்பில் இருக்கும். நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே கிளியராக புரியும். புரியுதுங்களா? இது ஒரு ஆப்ஷன். இதுலேயே நிறைய ஆப்ஷன் இருக்கு, காமிக்கிறேன். அதே 3ஆவது மாதத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா 3ஆம் தேதி நோட் பண்ணிக்க. 3/3 0231 0231 100 வருதுங்க. 4/3 0225 500 வருது. 5ஆம் தேதி 3ஆவது மாதம் 2026 0211 100 வருது. 6/3 0243 200 கேட்குறான். 0243 200 கேட்குறான். 7/3 0256 500 கேட்குறான். 0256 500 கேட்குறான். 08/3 8ஆம் தேதி 3ஆவது மாதம் 0267 5000 கேட்குறான். இந்த ஆப்ஷன் பாருங்கள் எப்படி கேட்டிருக்காரு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கான் பார்த்தீங்களா, தலையெல்லாம் கொண்டு போயிருப்பான். ரிவேர்ஸ் கான்செப்ட். நீங்கள் இந்த டேஸில் போய் எடுத்தீங்கன்னா நான் வந்துட்டு இதில் ஒவ்வொரு நம்பர் மட்டும் தான் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். இதுதான் டாப்பில் வரும். இந்த நம்பர் மட்டும் தான் டாப்பில் வரும். இதுக்கு கீழே வேறு நம்பர்ஸும் இருக்குது. புரியுதுங்களா? நம்ம டாப்பில் மட்டும்தான் இது பார்க்கணும். லைன் ஆஃப் கான்செப்ட் அப்படிங்கிறது இப்படி தான் வரும். பாருங்கள், 30 20 10 10 20 30 கிளியராக இங்கே முடிச்சிட்டானா? 1 2 3. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறான் பாரு, நம்மளை குழப்பருக்கு. ஃபஸ்ட்டு இப்படி ரிவர்ஸில் கேட்டு 6ஆம் தேதி என்ன பண்ணுறான்னா 43 56 அப்படின்னு கேட்குறான். 1 2 3 கேட்டுட்டு 4 5 6. புரியுதுங்களா? 240 250 260 5000 கொண்டு இங்கே பண்ணுறான். இந்த மாதிரி கான்செப்ட் அப்படிங்கிறது பாருங்கள் எப்படிலாம் கேட்குறான் அப்படின்ட்டு. நிறைய ஆப்ஷன் இருக்குது.
இந்த லைனப்பில். இதை கிளியராக நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு புரிதல் வரும், இல்லைன்னா புரிதல் வராது. சரிங்களா? சும்மா ஒரே கான்செப்ட் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் ஜெயிக்க முடியாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி அதே 10வது மாதத்துலேயே அதே 3வது மாதத்துலேயே 10ஆம் தேதி அதே 02 குரூப்லேயே 0252 1000 கேட்குறான். 11/3 0248 500 கேட்குறான். 12/3 0239 1000 கேட்குறான். 13/3 என்ன கேட்டிருப்பான்? யோசனை பாருங்க. 50, 40, 30 புரியுதுங்களா? 50, 40, 30 கேட்டான். அடுத்து 220 தான் கேட்கணும். கேட்டான் 227 வந்துட்டு 5000 கேட்டான். எப்படி? சேம். இதுக்கெல்லாம் சில நம்பர்கள் இருக்கு, அது கீழே வந்துட்டு போகுது. ஆனால் இந்த டாப்பில் இருக்கிறது தான் வந்துட்டு லைன் அப்பு. நீங்கள் எழுதிட்டு அதுக்காக தான் வந்துட்டு நான் டெய்லியுமே கால்குலேஷன் எடுக்க சொல்கிறது. டெய்லி கால்குலேஷன் வந்துட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னாவே நிறைய வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு தேடி வரும். எழுதாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்துட்டு உட்காந்துட்டே தான் இருக்கணும். புரியுதுங்களா? ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் எழுதி படிங்க, கண்டிப்பாக சக்ஸஸ். இதே பாருங்க 27/12 2025 இந்த ஆப்ஷன் 65/62 500 கேட்குறான். 28 ஒன்றுமே கேட்கல. புரியுதுங்களா? அதாவது 28 ஒன்றும் கேட்கல. 28ஆம் தேதி வந்துட்டு அவன் வேற நம்பர் கொடுத்துருக்கான் நம்மளை குழப்பறதுக்காக. 29/12 65/82 இது எவ்வளோ ப்ரைஸில் கேட்குறாங்கன்னா இது 100 கேட்குறான்ப்பா. அடுத்து மறுபடி ஒரு நாள் இடையில கேப் விடுறான். 30ஆம் தேதி கேப் விட்டுட்டு 1ஆம் தேதி பாருங்க 1/1/2026 வந்துச்சு. 65/92 500 கேட்குறான். அப்படியே 2ஆம் தேதி என்ன நம்பர் கேட்டிருப்பான் நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். எதில் கேட்டிருப்பான்? 2/1/26 62 82 92 ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கேப்பு விட்டு கேட்டிருக்கேன். இதில் வேறு நம்பர்லாம் இருக்கும், நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். ஏன்னா எல்லாத்தையும் எழுதுனா லேட் ஆகிடும். உங்களுக்கு புரிதல் அப்படிங்கிறது வர்றதுக்காக இந்த நம்பரை மட்டும் எழுதுறேன். இது வரைக்கும் நம்ம புரிஞ்சிருந்தோம் அப்படின்னா இது ஈஸியாக நம்ம எடுத்துடலாம். புரியுங்க? 2ஆம் தேதியும் எடுத்தோம்னா வின்னிங்க. இந்த 2ஆம் தேதி வரீங்கன்னா 3ஆம் தேதி கண்டிப்பாக வந்துடும், ஒரு நாள் விட்டு வர்றதுனால. 2ஆம் தேதி என்ன நம்பர் கேட்டான் அப்படின்னு தெரியுங்களா? 65/72 5000 கேட்டான். ஏன் கேட்டான்? 60 வந்துருச்சு, 62 வந்துருச்சு, 72 வரல, 82 வந்துருச்சு, 92 வந்துருச்சு. இந்த 72 தான் கொண்டு போய் இங்கே கேட்டிருக்கேன். மிஸ்ஸிங். இந்த லைன் அப்பில் மிஸ்ஸிங் கான்செப்ட். சரிங்களா? எப்படிலாம் லைன் அப் கேட்குறான்னு பாருங்க. நெக்ஸ்ட்டு 19/12 2025 87/96 ஒரு நாள் விட்டு 21/12 87/56
100 இந்த 87 96 100 தான். அடுத்து 22 12 வந்து 87 66 கேட்கலாம். அதுவும் 100 தான். அடுத்து 25 கேட்குறான். என்ன கேட்குறான்? 87 76. இது வந்துட்டு 100 தான் கேட்குறான். அடுத்து 27 லைனாகவும் டேட் கேட்காம கொஞ்சம் மாற்றி மாற்றி கேட்டு நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக 27 12 87 46. இது வந்துட்டு 100 கேட்குறான். 28 12 87 86 5000 கேட்குறான். புரியுதுங்களா? இந்த ஆப்ஷன் நல்லா தெளிவாக பார்த்துக்கணும். பாருங்க, 56 66 76 புரியுதுங்களா? 46 96. இங்கே வராத நம்பர் என்ன? 86. அந்த 86 தான் வந்து 28 5000 கேட்கலாம். புரியுதுங்களா? கான்செப்ட் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறான்னு பாருங்கள். நம்ம வந்துட்டு இதெல்லாம் எழுதுனா மட்டும்தான் தெரியும். அதுக்காகத்தான் டெய்லி அனலைஸ் பண்ணுங்க அப்படின்னு அவங்களே சொல்கிறது. டெய்லி அனலைஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம நிறைய விஷயங்கள் மறுபடியும் எக்ஸ்ட்ரா கற்றுக்க முடியுமே ஒழிய இல்லை கடைசி வரைக்கும் இப்படி வீடியோ பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும். இதே 27 11 சரிங்களா? இது 2025 தான். 87 95 500 கேட்குறான். 1 12 87 96 100 கேட்குறான். 3 12 87 97 200 8 12 87 98 5000 கேட்குறான். எவ்வளோ நாள் கொண்டு போய் தள்ளி கேட்குறான் பாருங்க. 95 96 97 98 ஒரே பஞ்சில் லைன் அப் எப்படி கொண்டு போயிருக்கான் பார்த்தீங்களா? நம்மளை ஏமாத்துக்காக ஒழிச்சு கொண்டு போவான். நம்ம கவனமாக இதெல்லாம் செக் பண்ணணும். புரியுதுங்களா? 95 96 97 98 புரியுதுங்களா? நம்ம வந்துட்டு இந்த மாதிரி வரும்பொழுது இந்த இடைப்பட்ட கேப்பில் நம்ம இந்த நம்பரை எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி வந்திருக்கு, இந்த லைனப் வந்து தெரிஞ்சுதுன்னா இந்த நம்பர் நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்னா 4 5 6 7 இந்த 4 நாள் எடுத்து 4 நாளுமே வந்திருக்காது. 5,000 5000 வந்துடும். புரியுதுங்களா? அப்போ 60,000 கிடச்சிரும். நம்ம லாஸ் பண்ணதை வந்துட்டு எப்படி ஒரு 2000 2500 லாஸ் பண்ணியிருப்போம். 60,000 நம்ம கைக்கு கிடச்சிரும். புரியுதுங்களா? என்னடா டெய்லி எடுத்து வரவே இல்லைன்னு நினச்சிட்டு கூடாது. சடனாக வரும், அந்த அன்னைக்கு தான் நீங்கள் எடுத்துருக்க மாட்டீங்க. அதனால் நம்பரை வந்துட்டு கவனமாக எழுதி கவனமாக பாருங்கள். அப்போ தான் நம்ம ஜெயிக்க முடியும். 2026 19 பிப்ரவரியில் 0829 100 கேட்குறான். 22 0809 500 கேட்குறான். 21 0819 200 கேட்குறான். 23 என்ன நம்பர் கேட்டிருப்பான்?
ஜீரோவில் கேட்டான் 09, அப்புறம் 1, 19 கேட்டான், 29 கேட்டான், லைனை கேட்டான். அடுத்து என்னது 39 தான் நம்ம கேட்கணும். அந்த 23ஆம் 0839 5000 கேட்குறான். இதெல்லாம் இப்போ ரிசல்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்கும். ரிசல்ட்டை போய் எடுத்து பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்கும். புரியுதுங்களா? 09, 19, 29, அடுத்து மிஸ்ஸிங் என்ன? 0, 1, 2, 3 வரணும். 9, 39. இடையில வந்துட்டு ஒரே ஒரு நாள் மட்டும்தான் வரல. இந்த இடையில வந்துட்டு இந்த நம்பர் எடுத்துருந்தீங்கன்னா 39 எடுத்துருக்கணும். 22ஆம் தேதி வரல அப்படின்னு மறுபடியும் அடுத்த நாள் அந்த நம்பர் தேடி எடுத்துருந்தீங்க அப்படின்னா 60,000 கன்ஃபார்ம் உங்களுக்கு. இந்த மாதிரி ஆப்ஷன்கள் நிறையா வரும். பயன்படுத்தணும். பயன்படுத்தினா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்துக்கங்க. 2026 தான் 11 ஜனவரியில் 61, 26 1000 61, 51 500 61, 39 100. அதே அடுத்த நாள் 12 1 61, 44 5000 கேட்குறான். எப்படி? 20, 30, 40 மிஸ்ஸிங் 5 வந்துருக்குது. 26, 39, 51 வந்துருக்குது. இடையில 40 குரூப் மிஸ்ஸிங். அதான் அடுத்த நாள் வந்து கொடுத்துருக்கான் 5000. இது லைன் ஆஃப் கான்செப்ட். சரிங்களா? நம்ம சொல்லிக் கொடுக்குறது எல்லாமே லைன் ஆஃப் கான்செப்ட் தான். இது ஒரு ஆப்ஷன். இந்த ஆப்ஷன் எல்லாம் உங்களுக்கு தெரியணும். என்னடா ஒரே குரூப்பில் எல்லாமே மாற்றி மாற்றி போடுறேன் அப்படின்னா எல்லா குரூப்லையுமே கேட்குறேன் அப்படிங்கிறது அப்போ தான் தெரியும். சரிங்களா? அதே 18, 1, 2026 2669 200. நான் மேக்ஸிமம் சொல்லிக்கிறேன் 200, 100 ப்ரைஸில் மட்டும் வரும்பொழுது கிளியராக கவனிக்கணும் நம்பர்ஸை. 2665, 2678, 2680, 2699 100 கேட்குறானுங்க. நெக்ஸ்ட் டே 19/1 என்ன நடந்திருக்கும் பார்த்துங்க. 65, 78, 80, 99 60 கொடுத்துட்டான், 70 கொடுத்துட்டான், 80 கொடுத்துட்டான், 90 கொடுத்துட்டான். 90 முடிஞ்சு இல்லையா? நெக்ஸ்ட் மறுபடியும் எங்கே கீழே மறுபடியும் ஃபஸ்ட்டு வந்து ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? உங்களுக்கு சொல்லணும்னா 10, 20 சொல்லிங்களா? 9 பஞ்ச் தெரியுங்களா? 30, 40, 50, 60, 70, 80, 90 முடிஞ்சது. மறுபடியும் மீண்டும் என்ன ஆகும்? ரிட்டர்ன் முன்னாடி வரும். சாரி, 00 தான் ஆரம்பிக்கும். மறந்துட்டேன். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் டே 19/1 என்ன பண்ணால் தெரியுங்களா? 2607 5000 இந்த 0 குரூப்பில். புரியுதுங்களா? 6, 7, 8, 9 நெக்ஸ்ட் வந்துட்டு மறுபடியும் ஃபஸ்ட் குரூப்பில் கேட்டான். இது முடியுது இல்லைங்களா? மறுபடியும் வந்துட்டு இது எண்டுன்னா தொடக்கத்தில் வந்துட்டு கேட்டான். இது ஒரு லைன் ஆஃப் கான்செப்ட். நெக்ஸ்ட்டு 2025 13ஆம் தேதி 14ஆம் தேதி நவம்பர் 15, 11, 2025 பார்த்துக்குங்க. 0353 500 கேட்குறான். 13ஆம் தேதி 354 200 கேட்குறான். 0355 5000 கேட்குறாங்க. எப்படின்னு பாருங்க. ஒரே பஞ்சில் 53, 54, 55
லைனப் இப்படியெல்லாம் கேட்போம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நிறைய கான்செப்ட் எடுத்து காமிக்கிறேன். புரியுதுங்களா? சும்மா வந்துட்டு எல்லாத்துலேயும் ஒவ்வொரு கான்செப்ட் மட்டும் காமிச்சோம் அப்படின்னா உங்களுக்கு புரியாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்துட்டு உங்களுக்கு சொன்னால் தான் புரியும் அப்படிங்கிறதுக்காக இந்த கான்செப்ட் எல்லாமே காமிக்கிறேன். சரிங்களா? அதே மாதிரி 16/5 இப்போ தான் 2026 0366 500 கேட்கலாம். 17/5 சேம் 0366 500. அதே 18/5 என்ன பண்ணியிருப்பான் 366 360 இப்படி கேட்டு 354 5000 கேட்குறானுங்க. எப்படி கொண்டு போயிருக்கா பாருங்க. இந்த மாதிரி டபுள் நம்பர் கேட்டால் ரிவர்ஸில் கொண்டு போகிறான்னு அர்த்தம். சரிங்களா? ரிவர்ஸ்லேயும் கொண்டு போவான், ஃப்ரண்ட்லேயும் கொண்டு போவான். இதே கான்செப்ட் தான் இப்போது ஜூனில் போன மாதம் 3ஆம் தேதி 3/6 0350 500 கேட்டான். 4ஆம் தேதி அதே 0350 500 கேட்குறான். 5ஆம் தேதி என்ன பண்ண தெரியுங்களா? நமக்கு கிளியர் ஆயிரும் சொல்லிட்டு அதே குரூப்லேயே மறுபடியும் 200 கேட்குறான். 0357. 6ஆம் தேதி என்ன பண்ணான்னு தெரியுங்களா? 6/6 0367 5000 கேட்குறான். புரியுதுங்களா? இந்த மாதம் எப்படி கேட்டிருக்கான்? 366 2 நம்பர் ஒரே 500 கேட்டு ரிவர்ஸில் கொண்டு போயிட்டான். 60 கேட்டு 50 குரூப்பில் கேட்டான். இதில் பாருங்கள் 50 கேட்டு 60 கொண்டு வந்திருக்கான். நம்மளை ஏமாத்துறதுக்காக இப்படிலாம் பண்ணுவான். கவனமாக இருக்கணும். சரிங்களா? ஒரு மாதம் அந்த மாதிரினா ஒரு மாதம் இந்த மாதிரி. ஆனால் ரெண்டுமே பாருங்கள் 60 50 தான். 360 350 தான் இந்த மேஜிக்கில் பண்ணியிருக்கிறேன். நம்மளை ஏமாத்துறதுக்காக கான்செப்டை மாற்றி போடுவான். போன மாதம் இதே மாதிரி கேட்டான்ல, இந்த மாதம் இதே மாதிரி கேட்பான்னு நம்ம போய் எடுத்து அங்கே லாக் ஆகி நிற்போம். ஆனால் இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் கேட்டு போயிடுவான். அடுத்து 16/6 போன மாதம் தான் 0040 0064 இது ரெண்டுமே 100 கேட்குறான். அதே 17/6 என்ன பண்ணுறான்னு தெரியுங்களா? இங்கேயே பார்த்துக்கங்க 40 60 வந்திருக்கு, 50 மிஸ்ஸு. சரியா? 17ஆம் தேதி அதே மாதிரி தான் 0063 1000 கேட்குறான். 0044 500 கேட்குறான். 0077 0088 இது ரெண்டு 200 கேட்குறான். 0025 0034 100 கேட்குறானுங்க. பார்த்துக்குங்க 40 இங்கே 50 வரல, 60 70 80. அதாவது உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னா வருங்க 25 30 20 கேட்டானா 30 கேட்டானா இங்கே 40 கேட்டானா 50 கேட்கல, 60 கேட்டானா 70 கேட்டானா 80 கேட்டானா இங்கே வராதுன்னா 50. அதே மாதிரி இங்கே அதுக்கு முந்தினாலும் 50 வரல. அது என்ன பண்ணுறான் தெரியுங்களா? 18ஆம் தேதியை விட்டு 19ஆம் தேதியை விட்டு 20ஆம் தேதி 20/6 0059 5000 0055 500 எவ்வளோ கிளியராக நம்மளை தள்ளி கொண்டு போய் கேட்குறான் பாருங்க. அடுத்த நாள் எடுத்தால் ஏமாந்துருப்போம், அடுத்த நாள் எடுத்தால் ஏமாந்துருப்போம். சரி இது வராது அப்படின்னு விடும் பொழுது 20ஆம் தேதி கிளியராக கொண்டு வந்து மேட்டர் முடிச்சிடுவான். இதெல்லாம் நம்ம கிளியராக வாட்ச் பண்ணணும். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதில் இந்த மாதிரி நம்மளை ஏமாத்துறதுக்காகவும் பண்ணுவான். புரியுதுங்களா? இதே மாதிரி தான்
இந்த 2026 19 நாளில் 1169ங்க 100 கேட்குறான். 20 நாளில் 1179 100 கேட்குறான். அதே மாதிரி தான் 22 நாளில் ஒரு நாள் கேப் விட்டு, புரியுதுங்களா, 1189 கேட்குறான் 100. அதே மாதிரி மறுபடியும் ஒரு நாள் கேப் விட்டு 23 விட்டு 24ஆம் தேதி என்ன பண்ணுறான் தெரியுங்களா, 1159 5000 கேட்குறான். எப்படி பார்த்துக்குங்க, 69 79 89. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 59 எடுக்கணும், 89க்கு முன்னாடி இருக்கக்கூடிய 99 எடுக்கணும். 11 59 11 99 எடுத்து வச்சுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு 5000 அப்படிங்கிறது கிடைக்கும். சரிங்களா? அப்போ இந்த மாதிரி கிளியர் ஆப்ஷனில் போகும்போது கிளியராக நம்ம இந்த 2 நம்பர் மட்டும் எடுத்தால் போதும். எல்லா நம்பரும் போய் அந்த குரூப்லேருந்து எடுக்க வேண்டியதே கிடையவே கிடையாது. அதை கிளியராக 9 கேட்டு போயிடுறாங்க. அப்போ இந்த மாதிரி ஆப்ஷனை நம்ம யூஸ் பண்ணிட்டு போயிடணும். இதே 14 நாளில் இந்த வருஷத்துலேயே தான் 5 66 100. 15ஆம் தேதி 5 79 200. 16ஆம் தேதி 5 87 500. 17 நாளில் என்ன கேட்டிருப்பான், 5 99 5000 கேட்குறான். 60 70 85 90. சேம் 1 by 1, அதாவது 14 15 16 17 60 70 80 90. புரியுதுங்களா? இந்த மாதிரி கேட்குறான். இந்த லைனப் கான்செப்டில் வந்துட்டு எப்படியெல்லாம் கேட்பான் அப்படிங்கிறத உங்களுக்கு கிளியராக சொல்லி கொடுத்துட்டேன். புரியுதுங்களா? இந்த மாதிரி தான் லைனப் கான்செப்டில் அவன் கேட்கறதுக்கு வாய்ப்பு, வேறு எதுவுமே அவன் கேட்கவே மாட்டான். இது வரைக்கும் இப்படி தான் கேட்டிருக்கான். இதை மாற்றி அவன் லைனப்பில் வேறு மாதிரி கேட்கவே முடியாது. எல்லா ஆப்ஷனுமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். சரிங்களா? கெஸ்ஸிங் கிளாஸை பற்றி தெரிஞ்சுக்கணும், கெஸ்ஸிங் கிளாஸில் கலந்துக்கணும் அப்படிங்கிறவங்க 9942851160 இந்த நம்பருக்கு வந்துட்டு வாட்ஸ்அப் கால் பண்ணலாம், நார்மல் காலும் பண்ணலாம், வாட்ஸ்அப் மூலம் மெசேஜும் பண்ணலாம். சரிங்களா? ஆல்ரெடி நம்மகிட்ட கெஸ்ஸிங் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கிறவங்க இது வரைக்கும் நடத்தின கிளாஸை கிளியராக நோட் பண்ணி கிளியராக படிச்சுக்கோங்க. புரியுதுங்களா? எப்படிலாம் வந்துச்சு அப்படின்னு நான் கிளியராக சொல்லியிருக்கிறேன். அதை அனலைஸ் பண்ணி பாருங்கள். மல்லூஸ் லாட்டரி ஆப்பில் போயிட்டு அந்த டேயில் இருக்கக்கூடிய விஷயங்களை எடுத்து நான் சொன்னதெல்லாம் சரியா அப்படிங்கிறதையும் செக் பண்ணுங்கள். நான் கொடுக்கக்கூடிய விஷயத்த கண்மூடித்தனமாக பார்க்கக்கூடாது. நான் ஒரு சில விஷயங்களை வந்துட்டு ஒவ்வொரு நம்பர் மட்டும் நோட் பண்ணியிருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதில் நிறைய நம்பர்ஸ் இருக்கும். சரிங்களா? அதெல்லாம் நோட் பண்ணி காமிச்சோம் அப்படின்னா ரொம்ப டைம் எடுக்கும், உங்களுக்கு புரிதல் அப்படிங்கிறது கிடைக்காது. ஆகையால் தான் வந்துட்டு அந்த செப்பரேட் நம்பரை மட்டும் எடுத்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன், லைன் அப்படி இந்த மாதிரியெல்லாம் வரும் அப்படிங்கிறத. ஆகையால் அதை கிளியராக நோட் பண்ணி நீங்கள் டெய்லி அனலைஸ் பண்ணுறீங்க இல்லையா, அதில் வந்துட்டு செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நிறைய சக்ஸஸ் வரும். சரிங்களா? அடுத்து வந்துட்டு பார்ட் 5ல் ரொம்ப முக்கியமான ஆப்ஷன்ஸ் கொடுக்க போகிறேன். அது வந்துட்டு அந்த குரூப்பில் தான் வரும்னா அந்த குரூப்பில் தான் வரும். அதை மட்டும் கிளியராக வாட்ச் பண்ண போகிறீங்க. அந்த ஆப்ஷன் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். அதையும் கிளியராக வந்துட்டு வாட்ச் பண்ணி படிங்க. நன்றி, வணக்கம்.